பிரபு, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செய்தியாளர். சாரா கல்லூரியில் விளக்கேற்றும் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழனி செல்லும் சாலையில் மணக்கடவு கிராமத்தில் சாரா செவிலியர் பயிற்சி கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் பிளாரன்ஸ் நைட்டிங்கேலம் மையாரின் சேவையை போற்றும் வகையில் விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடந்தது. இதற்கு கல்லூரி தலைவர் மரியமுல் ஆசியா தலைமை வகித்தார். கல்லூரி இயக்குனர் முகமது சதுர்தீன், செயலாளர் பெனாசிர் பேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் பாரதி வரவேற்று பேசினார். புதிதாக செவிலியர் பயிற்சி மேற்கொள்ளும் செவிலியர்கள் பிளாரன்ஸ் நைட் டிங்கேல் அம்மையார் நினைவாக விளக்குகளை ஏற்றி வைத்து செவிலியர் களுக்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக கோவை ராயல் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மகாலட்சுமி கலந்து கொண்டு நர்சிங் பயிற்சி பெறும் மாணவிகளின் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய சேவைகளை வரிசைப்படுத்தி பேசினார். இதனைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனை தலைமைச் செவிலியர் பரஞ்சோதி செவிலியர்களின் சிறப்புகள் பற்றி பேசினார். கல்லூரி நிறுவனர் டாக்டர் ஜெய்லானி விழாவை தொடங்கி வைத்து பேசுகையில், செவிலியர் பயிற்சி முடித்த ஏராளமான செவிலியர்கள் உலகம் முழுவதும் பணியாற்றி வருகின்றனர். அதிலும் தமிழ்நாட்டில் இருந்து பயிற்சி முடித்து செல்லும் செவிலியர் பயிற்சி மாணவிகளுக்கு வெளிநாடுகளில் சிறப்பான வரவேற்பு உள்ளது. எனவே செவிலியர்களுக்கு என்று தேசிய செவிலியர்கள் கமிஷன் ஒன்றை மத்திய அரசு அமைக்க வேண்டும். மேலும் தமிழகத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் பல்கலைக்கழகம் ஒன்றை தமிழ்நாடு அரசு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கல்லூரி பேராசிரியை தமிழரசி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியைகள், விரிவுரையாளர்கள், பெற்றோர்கள், கல்லூரி நிர்வாக அலுவலர்கள், ராஜேந்திரன், மக்கள் தொடர்பாளர் சகாபுதீன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகமது சதுர்தீன் அவர்களே, இந்த கல்லூரியுடைய செயலாளர், உங்களுடைய அன்புக்குரிய பெனாசிர் பேகம் அவர்களே, செவிலியர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற எலக்ட்ரானிக் அண்ட் பிரஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களே, பல்வேறு உலகத்திலே பெரும்பான்மையாக இருக்கின்ற கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற 25ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. அதை ஒட்டி அதற்கு முன்பாக சப்போஸ் கிறிஸ்தவன் அவர்கள் நோயற்றவர்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றினார்கள். ஒரு உதாரணமாகவே விளங்கினார்கள். உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக பணியாற்றியவர்கள் நமது சாரா செவிலியர் கல்லூரி மாணவிகள், செவிலியர்கள். அதற்காகத்தான் ஐக்கிய நாடு சபையினுடைய உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO, சாரா நர்சிங் கல்லூரிக்கு தனி ஒரு
சான்றிதழ் அளித்து கௌரவித்தது என்ற பெருமையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது நமது பயிற்சி. நாம் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான தகவலை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவது எங்கள் கடமையாக கருதுகிறேன். நமது கல்லூரியுடைய சேர்மன் பேராசிரியர் மணிமுதாசி அவர்கள் தேர்தலில் களத்தில் இருந்த பொழுது அதிகமான வேட்பாளர்களிலிருந்து கிணறு சாதனை படைத்து அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று பெரிய சாதனை படைத்தார்கள். சட்டமன்றத்திலே அதிகமான தேர்தலில் எடுத்து அதிக சாதனை படைத்தார்கள். அதிலே அவர்கள் வைத்த கோரிக்கைகள் இரண்டு முக்கியமானது. தமிழ்நாட்டில் விளையாட்டுக்கு ஏதோ தனி பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்தார்கள், அரசாங்கத்தை வலியுறுத்தினார்கள். இரண்டாவது, இசைக்கென்று தனி ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டிலே விளையாட்டுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் உருவானது, இசைக்கென்று தனி பல்கலைக்கழகம் உருவானது. அதில் அந்த சாதனை படுத்தது சாரா நர்சிங் கல்லூரியுடைய சேர்மன் பேராசிரியர் மணிமுதாசி அவர்கள். ஆகவே ரெண்டு பல்கலைக்கழகங்களை உருவாக்கின அவர்கள் மூன்றாவதாக ஒரு பல்கலைக்கழகம் உருவாவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்றால், இன்றைய தினம் தமிழ்நாடும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கிறது. இது யாருமே சொல்லவில்லை, எந்த ஒரு பத்திரிகையும் இல்லை. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நேஷனல் உள்ள நர்சிங் ஜேர்னல் எல்லாம் பாராட்டி எழுதியிருக்கின்றன. என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நர்சுகளுக்காக தனி ஒரு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு செவிலியர் பல்கலைக்கழகம், நர்சர்களுக்கு என்ற தனி ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருகிறார்கள். நிச்சயமாக விரைவிலே தமிழ்நாட்டுக்கு என்று செவிலியருக்கு என்று தனி பல்கலைக்கழகம் உருவாகும். அந்த கனவு நிறைவேறும். அதுவும் சாரா நர்சிங் கல்லூரியுடைய கோரிக்கை என்பதை இந்த நேரத்திலே பெருமகிழ்ச்சியோடு உங்களிடம் பயிர்ந்து வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அளவுக்கு செவிலியருக்கு தனி பல்கலைக்கழகம் வந்தால் உங்கள்